இல்ல கௌதம், அன்னைக்கு என்னால அவங்கள ஹாஸ்பிட்டல்ல பார்க்கவே முடியல. ஆனா அவங்க இருக்கிற இடம் எதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க? அப்ப போன் வந்ததால நீ அன்னைக்கு போகாம அப்படியே விட்டு வந்துட்டல? ம், ஆமா. அதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல போயிடுச்சு. எதுவுமே ஞாபகம் இல்ல. ஆனா அக்கா குழந்தை விஷயமா ஏதோ ஒரு மர்மம் இருக்கு கௌதம். அத நேர்ல போய் பார்த்தாதான் என்னங்கறத தெரிஞ்சுக்க முடியும். இந்திரா, நான் குழந்தைய பத்தி அவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஹாஸ்பிட்டல்ல அந்த ஆயா எதுக்காக என்ன ரகசியமா பார்க்கணும்னு சொல்லணும் சொல்லு பார்க்கலாம். அப்படி பார்க்க வந்தவங்க எங்க திடீர்னு காணாம போனாங்கன்னே தெரியல. அப்போ ஏதோ ஒண்ணு மர்மமா இருக்குல்ல கௌதம்? நீ சொல்றதுமே சரிதான். சரி, இப்ப என்ன பண்ணலாம் சொல்லு. தேங்க்ஸ் கௌதம், நீ என்ன சரியா புரிஞ்சுக்கிற. அதை விடு இந்திரா. இப்ப காவியா நீ மனசுக்கு நிம்மதியா இருக்கணும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். நீ என்ன செய்யணும்னு சொல்லு, அதை நம்ம பண்ணலாம். கௌதம், நீ ஒன்னும் செய்ய வேண்டாம் கௌதம். ஆல்ரெடி நீ ரொம்ப டயர்டா இருக்க. நீ தூங்கி முதல்ல ரெஸ்ட் எடு. நான் போய் அந்த ஆயாவை பார்த்து என்ன சொல்ல வந்தாங்கன்னு நான் தெரிஞ்சுட்டு வந்துடுறேன். அதெல்லாம் முடியவே முடியாது இந்திரா. நான் ஒத்துக்கவே மாட்டேன். என்ன கௌதம், நம்ம விசாரிச்சாதானே நமக்கு தெரியும். கௌதம் ப்ளீஸ் கௌதம், இந்த குழந்தை விஷயத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு. என்ன தடுக்காத ப்ளீஸ். இந்திரா, நான் உன்னை தடுக்கவே இல்லை இந்திரா. நானுமே உன் கூட வரேன்னு தான் சொல்றேன். கௌதம், இப்போ நீ எதுக்கு கௌதம்? உனக்கே அங்க இங்கன்னு அலைச்சலு. கண்டிப்பா 2 நாளா நீ தூங்கி இருக்கவே மாட்ட. நானே போயிட்டு வந்துடுறேன் கௌதம், நீ முதல்ல ரெஸ்ட் எடு. என்னால முடியாது இந்திரா. உன்னை நான் தனியாவே அனுப்ப மாட்டேன். நீ தனியா போனா சேஃப்டியா இருக்காது. நானும் உன் கூடவே வரேன், புரியுதா? சரி, இத குடி. செல்லக்குட்டி, தூங்குறியா? என்னங்க அழகா இருக்குல்ல? ஆமா ஆமா. என்ன கொஞ்சம் இரு. ஹலோ, ரவி பேசுறேன். क्या? अरे बेबी इधर है भाई. ஆமாயா, குழந்தை கடிச்சிச்சு. இங்கே பாரு, ஒரு பைசா கூட குறையக்கூடாது. மார்னிங் ஓகே, நான் குழந்தையோட வந்துடுறேன். அச்சா அச்சா பாய். யோ, நீ தான் குழந்தைய வாங்கி இன்னொரு இடத்துக்கு வாங்கி விற்கிறவனாச்சே, நீயே வித்துக்க வேண்டியதானே? என்ன எதுக்கு பொண்டாட்டி மாதிரி நடிக்க சொன்ன? ஆக்டிங் தானே வந்த, அது மட்டும் தான் பார்க்கணும். இந்த ராங் கொஸ்டின்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது, ஓகே? ஏன் சொல்ல மாட்ட? பொண்டாட்டி மாதிரி நடிக்க தானே கூட்டிட்டு வந்த, அப்புறம் எதுக்கு இந்த குழந்தைய தூக்கிட்டு வர சொல்ற? இந்தா நீயே புடி, என் காசை கொடு, நான் இறங்கிக்கிறேன். சரி சரி, இருமா. இங்க பாரு, பேச்செல்லாம் என்கிட்ட சரியா இருக்கணும், அந்த பயம் இருக்கட்டும். சரி சரி, இது பாருமா, அது நம்மகிட்ட குழந்தை கொடுத்தாங்கல்ல, அவங்க ஏதோ புதுசாக குழந்தைங்களை விற்கிறாங்களாம். நம்ம ஊரில் குழந்தைங்களுக்கு 7 லட்சம் தான். அதே பாம்பே காரணங்களுக்கு 15 லட்சத்துக்கு விற்கலாம். ஐயோ, என்னது 15 லட்சமா? அவ்வளோ பணமா? அதான் இவனுங்கிட்ட புள்ள இல்லாத மாதிரி நடித்து கம்மி காசுக்கு வாங்கிட்டேன். இப்போ நமக்கு 10 லட்ச ரூபா லாபம். அதுக்கு தான் இந்த புருஷன் பொண்டாட்டி வேஷம் எல்லாம். நீ சரியான கேடியா, பார்க்க தான் அப்பாவி மாதிரி இருக்க. பச்சை புள்ளைய வச்சு 10 லட்ச ரூபா சம்பாதிக்க போற. ஜேபி, இவர் வேற ஏதோ பெருசா பில்டப் கொடுத்தாரு. கடைசியில ஒண்ணும் இல்ல.
சரி, எடுத்து என்னன்னு தான் கேட்கலாம். ஹலோ. ராகினிமா, எத்தனை தடவை ஃபோன் பண்றது? அட போங்க. நீங்க ஏதோ பெருசா பில்டப் பண்ணி இன்னையோட இந்திராவோட சந்தோஷம் போயிடுச்சுன்னு சொல்லுவீங்க. நானும் நம்பி உங்களோட போனுக்காக காத்துட்டு இருப்பேன். கடைசி அங்க எதுவும் நடக்காது. அதான் எதுக்கு உங்க போன் எல்லாம் எடுக்கணும்னு உங்க போனை எடுக்கல. வழக்கம் போல போன எடுத்த உடனே என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டியா? திட்டி என்ன ஆக போகுது? கௌதம் ஒரு அக்யூஸ்ட் ஆயிருவான். என் அக்கா மனசொடைஞ்சு போய் உட்கார்ந்துருவா. அந்த இந்திரா ஒரு அக்யூஸ்டோட ஒய்ஃபா எல்லா இடமும் அலையறதுக்கே சரியா போயிடுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இது எல்லாம் எனக்கு வீணா போச்சு. இப்ப மட்டும் நீங்க என்ன சொல்ல போறீங்க? இந்த பாரு, உன் புலம்பு எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், அதை மட்டும் கேளு. சரி சொல்லுங்க. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? உயிர் போற விஷயமா என்ன இவ்ளோ அவசரப்பட்டுட்டு இருக்கீங்க? உசுறு போற விஷயம் இல்ல, உசுறு வந்த விஷயம். உங்க குடும்ப வாரிசு இன்னும் உசுரோட இருக்கு. காவியாவோட குழந்தைய பத்தி சொல்றேன். அன்னைக்கு உயிரோட இருக்குன்னு சொன்னீங்க. நான் கூட அதோட கதையை முடிச்சிருப்பீங்க நினைச்சேன். நேரம் இப்ப என்ன இப்படி பேசுறீங்க? ஐயோ, எப்படிங்க இப்ப உயிரோட இருக்க குழந்தை? கதை முடிஞ்சிருச்சுன்னு தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன் ராகினியம்மா. அந்த குழந்தைய கடத்திக்கிட்டு போன ஆயா கிட்டிய அதோட கதையை முடிச்சிருன்னு சொன்னேன். ஆனா அந்த துரோகி நம்ப வச்சு என்ன கழுத்தறுத்துட்டா. அன்னைக்கு சொன்னீங்களே அந்த ஐயாவா? அவளேதான். அவன் அந்த குழந்தைய கொண்டுட்டு போய் வீட்லயே பதுக்கி வச்சுட்டு அந்த விஷயத்தை பத்தி இந்திரா கிட்ட சொல்லத்தான் அன்னைக்கு ராத்திரி போயிருக்கிறா. நான் கூட குழந்தை செத்துருச்சுன்னு சொல்ல போறான்னு நினைச்சேன். ஆனா உசுரோட இருக்குங்கிற உண்மையை இந்திரா கிட்ட சொல்லத்தான் அவன் முயற்சி செஞ்சிருக்கிறா. இல்ல இல்ல ஜேபி, அந்த குழந்தை எந்த காரணத்தை கொண்டு உயிரோட இருக்க கூடாது. அது மட்டும் இல்ல, அது உயிரோட இருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. இந்த குடும்பத்தோட மொத்த சந்தோஷமும் அந்த குழந்தை தான். அந்த குழந்தை மட்டும் என் அக்கா கைக்கு கிடைக்கவே கூடாது. இப்ப அதுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. இப்ப புரியுதா நான் எவ்வளவு சீரியஸான விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன்? இந்திராவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பார். ஆமா, இந்த காவியாக்கு ஏதோ அரை மயக்கத்துல குழந்தை அழுது கேட்டிருக்கு. அவ வேற குழந்தை உயிரோட இருக்குன்னு நடு ராத்திரியில உட்காந்து புலம்பிட்டு இருந்தா. அவ ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் இந்திரா ஆஸ்பத்திரி வரைக்கும் வந்து அந்த குழந்தைய பத்தி விசாரிச்சுட்டு போயிருக்கிறா. ஆனா நல்ல வேளையா அவளுக்கு எந்த தகவலும் கிடைக்கல. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, அந்த கௌதம் விஷயத்துல ஏதோ மும்முரமா இருந்ததுனால இந்திரா இந்த குழந்தை விஷயத்துல பெருசா எதுவும் செய்யாம இருந்தா. அதான் இப்ப அவ கௌதம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாளே, இனிமே அவ சும்மா இருக்க மாட்டா. அதேதான், அத பத்தி எச்சரிக்கை பண்ணதான் நான் இப்போ உனக்கு போன் பண்ணேன். அந்த இந்திரா விஷயத்துல கொஞ்சம் கவனமா இரு. அவ என்ன செய்யறான்னு பார்த்துக்கிட்டே இரு. நாம அந்த குழந்தை விஷயத்துல உடனடியா ஏதாவது முடிவெடுத்தாகணும். அவன் அந்த குழந்தைய நெருங்கி போறதுக்கு முன்னாடி நாம எப்படியாவது அந்த குழந்தைய கண்டுபிடிச்சு அதை இல்லாம செஞ்சிடணும். இந்திராவை பத்தி நீங்க ஆரம்பத்துல இருந்தே தப்பா எடை போட்டுட்டு இருக்கீங்க. அவ ஒரே நேரத்துல 8 விதமா யோசிப்பா. இந்நேரம் அவ குழந்தை நெருங்கி இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. என்ன ராகினிமா, இந்திராவை புகழ்ந்து என்ன மட்டம் தட்டி பேசுற மாதிரி இருக்கு. இந்த பாரு, இந்திரா கையில இதுவரைக்கும் கூட எந்த உண்மையும் எந்த வித தடையும் சிக்கல. அவளால இப்பவும் எதுவும் செய்ய முடியல. அவளுக்கு முன்னாடி அந்த குழந்தைய அடையறதுக்கு எல்லா வேலைகளையும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. இப்ப நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்க. நீ கவனமா நான் சொல்றதை மட்டும் கேட்டு அதை செய். அவ்வளவுதானே? அக்கா கிட்ட என்னோட செல்வாக்கு இன்னும் அப்படியே தான் இருக்கு. இந்திரா என்ன சொன்னாலும் அக்கா என்ன விட்டு கொடுக்க மாட்டா. அக்கா கிட்ட எப்படி பேசி அக்காவை கன்வின்ஸ் பண்றோங்கிறத நான் பாத்துக்கிறேன். அதை மட்டும் உடனே செய். அந்த குழந்தைய தேடுறதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் ஆளுங்களையும் அனுப்பி விடுறேன். அதை நான் பாத்துக்கிறேன். இத நீ கவனி. என்ன ஆனாலும் சரி, அந்த குழந்தை இந்த வீட்டு பக்கம் கூட வரக்கூடாது. இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டதுல இத ஒண்ணு மட்டும் தான் நான் சாதிச்சிருக்கேன். இதுலயும் கோட்டை விட்டுறக்கூடாது. கண்டிப்பா இந்த முறை நான் கோட்டை விட மாட்டேன். நான் பாத்துக்கிறேன். வைக்கிறேன். அலமேலே, அலமேலே,
எங்கடி போன? இங்க இருக்கியா? அலமேலு இங்க பாரு, உனக்காக நான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாத்தியா? பாரு, மல்லிகைப்பூவு, அப்புறம் இங்க பாரு ஆப்பிள் பழங்கள், ஒரு சீப்பு வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் இங்க பாரு உனக்கு பிடிச்ச சூப்பர் கலர்ல பட்டுப்படம் வாங்கிட்டு வந்திருக்க பாத்தியா? எப்படி இருக்கு? அருமையா இருக்கா? என்னடி இவ்வளவு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நடு வீட்டுல உட்காந்து சொத்தை இருந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்கேன். இங்க பாரு அலமேலு, எல்லாம் உனக்கு தானே, உனக்காக என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க பாரு, எல்லா பணத்தையும் செலவு பண்ணல, வச்சிருக்கேன். இப்ப இத பார்த்து நீ சிரிக்க போற. இங்க பாரு, இங்க பாரு, கட்டு கட்டா எவ்வளவு பணம், செலவு நோட்டு பாத்தியா? எப்படியோ அவங்க அந்த குழந்தை கொல்ல தானே சொன்னாங்க, நம்ம அதை கொல்லல. குழந்தை இல்லாதவங்களுக்கு கொடுத்ததால அவங்க அதை ஜாம் ஜாம்னு வளர்க்க போறாங்க. நல்லதை தானே நான் செஞ்சிருக்கேன். என்ன நான் இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒண்ணுமே பேசாம அழுதுகிட்டு இருக்கேன். என்ன? சொல்லுங்க ஐயா. டேய், நம்ம கிட்டையும் காசை வாங்கிக்கிட்டு அந்த குழந்தையும் வித்து சம்பாதிச்சிருக்காடா. விடாதீங்கடா, அவனை அடிச்சே கொல்லுங்கடா. ஐயா ஐயா, கொஞ்சம் பொறுமையா இருங்கய்யா, பொறுமையா இருங்கய்யா. டேய், நான் சொன்னது உடனடியா நடக்கணும். விடாதீங்க அவளை, நான் சொன்னதை செய்யுங்கடா. ஐயா, கழுத்தை அறுத்து இந்த வீட்லயே புதைச்சு வச்சிட்டுமாயா? டேய், இல்ல இல்ல இல்ல, ஒரு நிமிஷம், அவசரப்படாத. டேய், இவளையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நமக்கு முதல்ல அந்த குழந்தை முக்கியம்டா. அவ கழுத்துல கத்திய வச்சாவது அந்த குழந்தை எங்க இருக்குன்னு கண்டுபிடி. அந்த குழந்தைய நம்ம புடிக்குள்ள கொண்டு வா. அதை இல்லாம செய். அந்த குழந்தை இல்லைங்கிற தகவல் மட்டும்தான் எனக்கு வரணும். ஐயா, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இவங்களை நான் பாத்துக்கிறேன். எவ்வளவு தைரியம் இருந்தா 2 பேரும் இப்படி செஞ்சிருப்பீங்க. குழந்தைய கொல்ல சொன்னா காப்பாத்துனது மட்டும் இல்லாம காசுக்கு வித்துட்டு வரியா? வேண்டாண்ணா, அடிக்காதீங்கண்ணே. வேணும்னா அந்த காசை கூட எடுத்துக்கங்கண்ணே. அவங்க எந்த ஊருக்காரங்கன்னு எனக்கு எதுவும் தெரியாதுன்னு மன்னிச்சு விட்டுருங்க. ஏண்டா, குழந்தை இருக்கிற இடத்த சொல்ல மாட்டியா நீ? உண்மையதானே சொல்ல மாட்டேன். வேண்டாண்ணா, சத்தியமா தெரியாது. என் பொண்ணாட்டிக்கு எதுவும் தெரியாதுண்ணா. மன்னிச்சு விட்டுருங்கண்ணா. தெரியாதுண்ணே, சத்தியமா தெரியாது. தெரிஞ்சா சொல்ல மாட்டேன் நானு. அண்ணா, நீங்க நல்லா இருப்பீங்கண்ணே. அண்ணே விட்டுருங்கண்ணே, அவளை விட்டுருங்கண்ணே. அண்ணே விட்டுருங்கண்ணே. எங்கடா வச்சிருக்க குழந்தைய சொல்லு. சத்தியமா எனக்கு தெரியாதுண்ணே. என் ஃப்ரெண்டு தானே அவங்கள கூட்டு வந்தா. அவனுக்கு உண்மையை சொல்றான். எனக்கு தெரியாது. வேண்டாண்ணே, நான் சத்தியமா உண்மையை தானே சொல்றேன். அவன் தானே கூட்டு வந்தான். போன் நம்பர் வேணாலும் தரேண்ணே. அப்படியா? சரி, போன் நம்பர் சொல்லு. தரேண்ணே. பாபு, நம்பர் சொல்லு. 81. டேய், கரெக்டான நம்பர் தானே கொடுத்துருக்க? ஆமாண்ணே, ஆமா. இப்ப நான் போன் பண்ணி லவுட் ஸ்பீக்கர்ல போடுவேன். ஒழுங்கு மரியாதையா பேசணும். ஏதாவது கோக் மாக்கு பண்ண கரெக்டா போட்டு பேசுறேன். தள்ளிடுறேன். போன் போடுறேன். இந்திரா, கோவிலுக்கு எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. நாம வந்துட்டோம்னு தெரிஞ்சு செம்மையா கோவப்பட போறாங்க போல. பரவாயில்ல கௌதம், அதெல்லாம் என்ன ஆனாலும் சமாளிச்சுக்கலாம். இதுக்கு மேலேயும் நாம லேட் பண்ண கூடாது கௌதம். சரி, இதானே உங்க வீடு, நல்லா தெரியும்ல. கௌதம், அவங்க கூட இருந்த அக்கா இதத்தான் சொன்னாங்க. இந்த வீடு தானே, நம்ம போய் பார்க்கலாம். அப்படி என்னதான் உண்மை சொல்ல வராங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்ல. சரி, வா போலாம்.
அலமேலு அக்கா. ஏய் இந்திரா, கௌதம், அலமேலு அக்கா. என்னாச்சு கௌதம்? அக்கா, என்னாச்சுக்கா உங்களுக்கு? நீங்க தானே அலமேலு? நான் தாம்மா கால் பண்ணேன். நான் தாம்மா அலமேலு. நீ காவியோட தங்கச்சி தானே? ஆமாக்கா, நான் தான் காவியாவோட தங்கச்சி. நீங்க கூட அன்னைக்கு எனக்கு கால் பண்ணீங்கல்ல, உங்களுக்கு என்ன ஆச்சு? என்னக்கா இதெல்லாம்? அம்மா, நான் என்னத்த சொல்லுவேன்? என் பொழப்பு இப்படி ஆயிடுச்சு. அம்மா, அம்மா தாயே, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுமா. அப்பதான் என் புருஷன் உயிர் பொழப்பாரு. அக்கா, நீங்க என்னக்கா சொல்றீங்க? நான் எதுக்காக உங்களை மன்னிக்கணும்? இங்க பாருங்கம்மா, உங்க புருஷனுக்கு என்ன ஆபத்துன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. நான் செஞ்ச பாவம் தான் தம்பி. அம்மாடி, உங்க அக்காவுக்கு செஞ்ச பாவத்துக்கு தான் நான் இப்ப அனுபவிக்கிறேன். என்ன மன்னிச்சிரு தாயி. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. என் அக்கா விஷயமா ஏதோ பேசணும்னு சொல்லி கூப்பிட்டீங்க, அப்புறமா நீங்க காணாம போயிட்டீங்க. இன்னைக்குதான் உங்க வீட கண்டுபிடிச்சு நாங்க வந்திருக்கோம். இப்ப நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க. உங்க அக்காவோட குழந்தை செத்து போயிடுச்சுல்ல? ஆமா, இன்னைக்கு கூட கோயில்ல காரியம் கொடுக்கறேன்னு போயிருக்காங்க. அதுல என்னக்கா பிரச்சனை இப்போ? ஐயோ 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 ஐயோ, தப்பு நடந்துருச்சுமா. உசுரோட இருக்கிற குழந்தைக்கு காரியமா? அம்மாடி, அம்மாடி, உங்க அக்கா குழந்தை சாகலம்மா, உயிரோட தாம்மா இருக்கு. அக்கா, அக்கா, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்னக்கா சொல்றீங்க? அம்மா இங்க பாருங்க, நாங்க ஆல்ரெடி ரொம்ப பெரிய குழப்பத்துல இருக்கோம். உண்மையா இருந்தா சொல்லுங்க. இந்த மாதிரி தேவையில்லாம குழப்பாதீங்கம்மா. இல்ல அக்கா, உங்களை யாராச்சும் இப்படி என்கிட்ட சொல்ல சொல்லி ஏமாத்த சொன்னாங்களா? இல்லம்மா, இல்லம்மா, நான் சொல்றது எல்லாமே கலியம்மன் மேல சத்தியமா. உங்க அக்கா குழந்தை முதல்ல அசைவு இல்லாததா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு உயிர் வந்துருச்சுமா. அது நான் டாக்டர் கிட்ட சொல்லலான்னு போனேன். அப்பதான் அந்த ஜேபி ஐயா வந்து குழந்தைய மாத்தி காட்டுன்னு சொல்லிட்டாருமா. அந்த குழந்தைய கொல்ல சொல்லி காசு கொடுத்தாருமா. எனக்கு மனசு கேட்கல. அதனாலதாம்மா நான் உனக்கு போன் பண்ணேன். என்னெல்லாமா செஞ்சிருக்கீங்க? ஒரு சின்ன குழந்தையோட உசுர்ல விளையாடி இருக்கீங்க. என்னம்மா? இல்லப்பா, என் அக்கா குழந்தை உயிரோட இருக்கு. எனக்கு அது போதும். எப்படியாவது அந்த குழந்தைய அக்கா கிட்ட சேர்த்துடணும். அலமேலு அக்கா, நீங்க குழந்தைய கொல்லாம இருந்தீங்கல்ல, இதுக்கு மேல நாங்க பாத்துக்கிறோம். இப்ப அந்த குழந்தை எங்கக்கா இருக்கு? அந்த குழந்தை எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கக்கா. ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ் சொல்லுங்கக்கா. அங்க உள்ள இருக்கா? உள்ள பாப்பா உள்ள இருக்காக்கா? ஐயோ குழந்தை, ஐயோ குழந்தை எங்கதான் வச்சிருந்தீங்களா? அம்மா என்ன மன்னிச்சிருமா.
என் புருஷ காசுக்கு ஆசைப்பட்டு ஒரு குடும்பத்துக்கு வித்துட்டாமா. உங்களுக்கு காசு தானே வேணும், எவ்வளவு கேட்டிருந்தாலும் நாங்க கொடுத்துருப்போமே. இந்திரா கிளம்பு, நம்ம போய் அவங்க கிட்ட வாங்கிட்டு வந்துடலாம். எங்க இருக்காங்கன்னு ஏதாவது தெரியுமா, அதையாச்சும் சொல்லுங்க. நான் பண்ணது தப்புதான்ப்பா, என்ன மன்னிச்சிருங்க. ஆனா அந்த குழந்தைக்கு பெரிய ஆபத்து இருக்குப்பா, கொன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் ஆளுங்க வந்து என்ன அடிச்சு போட்டு என் புருஷனை கொண்டு போயிட்டாங்கம்மா. No, இல்ல இல்ல இல்ல, அது நடக்காது, அது நடக்காது. கௌதம், நம்ம உடனே போய் முதல்ல எங்கன்னு பார்க்கணும். அக்கா அக்கா எங்கன்னு சொல்லுங்கக்கா. கௌதம் கேளு, கௌதம் கேளு, கௌதம் எங்க இருக்காங்கன்னு அவர் எங்கன்னு சொல்லுங்கம்மா. கொஞ்சம் கேளு கௌதம். அக்கா அக்கா அக்கா, உங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காருன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ்க்கா, சொல்லுங்க அக்கா. அந்த ஆள் கூட ஜேபியோட ஆளுங்க இருக்காங்கம்மா, நீங்க போன் பண்ணா அவங்க உஷாராயிருவாங்க. எங்க எங்க போறோம்னாச்சும் ஏதாவது சொன்னாங்களா? இல்லப்பா, எதுவுமே தெரியலப்பா. குழந்தைய திருப்பி கொடுன்னு என் புருஷனை வச்சு மிரட்டி பார்த்தாங்க. ஆனா அவங்க ஊரை விட்டே போறதா சொன்னாங்க.